சதன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சோகமான சம்பவம் விளாத்திகுள சம்பவம். அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது அந்த விளாத்திகுளத்தில். அதாவது எப்படின்னா, ஒரு அதாவது இயற்கை பாதை கழிக்க போன ஒரு +2 படிக்கிற பொண்ணுக்கு நடந்த ஒரு செயல் இந்த தமிழகத்தையே உலுக்கியிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதை கிட்டத்தட்ட 10 நாளாக போலீஸ் கண்டுபிடிக்காமல் திணறினாங்க. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு குற்றவாளி தான் கிடச்சிருக்கான்னு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, அவனோட குற்றப்பின்னணியை நினச்சா நம்மளுக்கு எல்லாருக்குமே நெஞ்சு பதைக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுடைய குற்றப்பின்னணி இருந்திருக்கு. ஏற்கனவே அவன் பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் பக்கம் கீழேயரால ஒரு மூதாட்டியை கற்பழித்த வழக்கில் தண்டனை பெற்று இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்கான். ஜாமீனில் வெளியே தூத்துக்குடிக்கு கையெழுத்து போட வந்தவன். அவன் பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ விளாத்திகுளம் பக்கம் வேடந்தாங்கல் பக்கம் வந்தான்னு சொல்லி இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே முன்னுவிரோதமா இல்லை அவனுக்கு இதே வேலையாக இருந்திருக்கானா அப்படிங்கிறது பெரிய எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போ தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே காவல்துறைக்கு உண்மையிலே எல்லாருமே ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரும் இப்போ 10 நாளாக இதுக்கு குற்றவாளி யாராக இருக்குன்னு சொல்லி வலை வீசி தேடினாங்க. கிட்டத்தட்ட அவங்க இந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்களை பூரா பிடிச்சி போலீஸ் விசாரித்தாங்க. அதில் யாருமே பிடிபடலை. ஆனால் இந்த குற்றவாளியோட உடம்பில் உள்ள தசை அந்த பலியான அந்த +2 மாணவியோட நகைக்கீரையில் இருந்திருக்கு. அதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் குற்றவாளியாக பிடிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்தது கிட்டத்தட்ட நிறைய 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவை ஆராய்ஞ்சு பார்த்துருக்காங்க. கடைசியில் காட்டி கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காற்றாடியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா தான் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மின்சாரத்துக்காக சுழலும் காற்றாலை மிஷின் வச்சுருக்காங்க. அந்த காற்றாலை மிஷினில் சில இடத்துல கேமரா பொருத்திப்பாங்க. இந்த கேமரா தான் அவரை அந்த குற்றவாளியை காட்டி கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா இது கேஸு எப்படி யார் குற்றவாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இப்போ இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி இப்போ யாருமே எதிர்பார்க்கல. அந்த குற்றவாளிக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சாவிகுடி பக்கம் முனீஸ்வரன், அதாவது அவனோட பேரை பாருங்கள், முனீஸ்வரன், தர்ம முனீஸ்வரன். அவரோட பேர் பார்த்தீங்கன்னா செய்கிற காரியத்துக்கு தர்ம முனீஸ்வரன் பேர் வச்சுருக்காங்க. அவன் கிட்டத்தட்ட ஒரு ஆயுள் தண்டனை, ஒரு கிட்டத்தட்ட கொலை குற்றவாளின்னே சொல்லலாம். அவன்கிட்ட இந்த ஏழை பொண்ணு பார்த்தீங்கன்னா +2 மாணவி அவங்ககிட்ட விழுந்தது தான் பெரிய எல்லாத்துக்குமே ஒரு மனக்குமுறலை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே கிராமப்புறங்களை பார்த்தீங்கன்னா நவீன எல்லாருக்கும் கழிப்பறை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு இயற்கையாக அது வழக்கமாக அவங்க இயற்கை பாதை கலைக்கு காட்டி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு காட்டுக்கோ தோட்டத்துக்கோ போயிருக்காங்க. போய் வெகு நேரம் ஆகாமலும் வந்திருக்காங்க. அதுவும் இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர் பெண்ணு வரலை அப்படின்னு சொல்லி போலீஸ் நிலையத்தில் காவல் கொடுக்கும்போது கூட அந்த காவல் நிலையத்துக்கு இந்த காவல் நிலையத்துக்கு போகும்போது அலட்சியப்படுத்திருக்காங்க. அதுதான் உண்மையிலேயே ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய சம்பவம். ஏன்னா அவங்க சொன்ன டயத்துக்கு போலீஸ் தேடி இருந்தால் கிட்டத்தட்ட அதை அவங்கள இந்த குழந்தைய உயிரோடையாவது பார்த்துருக்கலாம். அதுக்கும் இந்த போலீஸ் இடம் கொடுக்கல. இதெல்லாம் தப்புலாம் முடிஞ்ச பிறகு குற்றவாளியை பிடிச்சி என்ன பிரயோஜனம்? ஏன்னா பெற்றோருக்கு இழப்பு தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் போலீஸ் இனிமையாவது எந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை முதல்ல ஏற்று ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அது நடைமுறையை அவங்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த கேஸை வேறு ஸ்டேஷனுக்கு அவங்களே கூட மாற்றி கொடுக்கலாம். அப்படி ஒரு நடைமுறை இருந்தாலும் கூட அவங்க ஒரு சின்ன பெற்றோருடைய குழந்தையை காணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேஸை எடுக்காமல் ஒரு அலட்சியப்படுத்துனது ஒரு காரணம் தான் சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த குற்றவாளி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப நாளாக நோட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிராமங்களை இயற்கை பாதை கழிக்கிறதுக்காண்டி பெண்கள் வெளியில் போவாங்க. அதை அவன் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி சொல்லி இருக்கும்போது தான் இந்த +2 படிக்கிற பொண்ணு சிக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கடைசி கட்டத்தில் உயிருக்கு போராடி அந்த குற்றவாளியோட உடம்புல உள்ள தசையை பரண்டுனால அந்த நகை இடுக்கில் இருந்த அந்த சதை அந்த குற்றவாளியை காட்டி கொடுத்துருச்சு. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் டிஎன்ஏ பரிசோதனை செய்ய போது இந்த தர்ம முனீஸ்வரனும் பார்த்தீங்கன்னா அந்த காற்றாடையில் உள்ள கேமரா காட்டி கொடுத்த விளைவாக அவனோட குற்றவாளி. ஏன்னா அவன் ராமநாதபுரத்துலேருந்து இங்கே எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லி எல்லா கேமரா செய்யும்போது இந்த காற்றாடி உண்மையிலே அந்த காற்றாடி கேமரா தான்
உண்மையிலேயே இந்த ஒரு முக்கியமான ஆதாரமாக நம்ம சொல்லலாம். ஆனால் இதில் வந்து ஒரு